ரத்தனம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பலமான விஷயம் தானே. இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இவ்ளோ டென்ஷன் ஆக்குறது நல்லதே இல்லப்பா. ஏங்கா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏங்கா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த வயசுல ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை அதெல்லாம் சத்தியமா என்னால முடியலக்கா. அது சரிதான் ரத்னம். வெளியில நின்னு வேடிக்கை பாக்குற என்னாலேயே அந்த ஜானகி பண்றதை ஏத்துக்க முடியல. பாவம், சம்பந்தப்பட்ட ஒன்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஜானகி திரும்ப வந்ததும் அவ பழைய மாதிரி இருக்க மாட்டான்னு தப்பா நினைச்சிட்டோம். ஆனா அவ கொஞ்சம் கூட மாறலன்னு அந்த போட்டோவை பார்க்கும் போதுதான் தெரியுது. எனக்கு என்னமோ அந்த வீரசேகர பெரிய பிளானோட தான் ஜானகியை திருப்பி அனுப்பியிருப்பானோன்னு தோணுது. முதல்ல உன்னோட பேச்ச மீறி வேலனுக்கு வள்ளியே கல்யாணம் பண்ணி வச்சா. அப்புறம் சொத்தையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதபடி லாக் பண்ணா. எனக்கு என்னமோ அவளோட அடுத்த குறி உன்னோட பதவியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ன அமைச்சர் பதவியிலேருந்து இறக்கிட்டு அந்த இடத்துல வீரசேகரனை உட்கார வைக்கிறதா அவளோட குறிக்கோளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒவ்வொரு காயா நகர்த்திக்கிட்டு இருக்கா. அக்கா, அந்த 2 பேரோட தலையும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே தரையில விழுந்திருக்கணும். நான் இல்லைன்னா என் பொண்ணு தனியா தவிச்சு நிப்பாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள உயிரோட விட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கேன். இல்லப்பா ரத்னம், அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வள்ளி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டா. இனிமே ஜானகியை உன்னால ஈஸியா எதுவும் பண்ணிட முடியாது. அவளை ஏதாவது பண்ணணும்னா வள்ளியை தாண்டி போய் தான் பண்ண முடியும். ஆனா ஒண்ணு ரத்னம், யாரு எப்படி மாறினாலும் சரி, உன்னோட அக்கா என்னைக்கு உன் பக்கம் தான் நிப்பேன். உன் மனசுல வச்சுக்கோ. பாத்துக்கலாம்.